ஹலோ எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் வீக் பிளான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அதனால தான் ஒரு 2 நாள் டிலே பண்ணி அடுத்த ஷெடியூல் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீக் கொடுத்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காலாம் கொடுக்கல. இந்த வீக் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருக்கேன். எல்லாருமே படிக்கிற மாதிரி தான் பிளானை வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இனிஷியலியே வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் வீக் பிளான் வந்து முடிச்சோம்ல, முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் வீக்காக ஒரு வீக் வந்து பார்த்தா பிளானாக போட்டு போகிறதுக்காகலாம் அது வந்து சரியா இருக்காது. ஃபர்ஸ்ட் வீக் பிளானில் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக அதில் நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், லைவ் செஷன் வருவேன். சரிங்களா? இப்போ வீக் எண்டில் ஏதாச்சும் வந்து ஒரு டைம் பீரியட் மட்டும் நான் சொல்லிடுங்க. ஏதாவது ஒரு டைம் பீரியட்ல நம்ம வந்து லைவ் செஷன் வரேன். இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்லாம் கொடுத்துருந்தோம் அந்த டாபிக் வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டே வந்துருக்கேன். லைவ்ல இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல வந்து நம்ம டவுட் கூட நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். பட் இது வந்து எவ்ரி வீக் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய கோஆபரேஷன் பொறுத்து தான் இருக்கு. மறுபடியும் அண்டர்லைன் த வேர்ட் அப்படின்றவங்கள டிஸ்க்ளைமர் போட்டு தான் சொல்கிறேன். உங்களுடைய கோஆபரேஷன் போட்டு தான் வந்து இது இவ்வளோ வீக்குக்கு வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல படித்த விஷயங்களை தெளிவாக வச்சிருங்க. கரெக்டாக லைவ்ல வரலாம். லைவ்ல வரும்போது அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன், இன்ட்ராக்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் நம்ம அதை பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், எவ்வளோ நம்ம தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகரலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் வீக் பிளான் அப்படியே வச்சலாமா? செகண்ட் வீக் பிளான் பார்க்கலாம் பாருங்க. செகண்ட் வீக்ல இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வீக் ஃபுல்லாவே நான் வந்து டே 1 டே 2 உங்களுக்கு நான் தரல. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது டே 1 2 3 படிக்க நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா நான் கொடுக்கல. சிலபஸ் கொடுத்துட்றேன். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ள உங்களால் என்னென்ன டாபிக்ஸை ரேண்டமாக படிச்சு முடிக்க முடியுமோ அந்த படிச்சு முடிச்சிருங்க. ஒரு பாயிண்ட் எப்பயுமே சொல்ற மாதிரி இது கூட பேரலா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஏதாவது ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்த்துருங்க. இல்ல ஜனவரில இருந்து நீங்க கொண்டு வந்து ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. அது இல்லாம ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு 2 or 3 டாபிக்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரிங்களா? சும்மாவாச்சும் பார்த்துட்டு போகிறதுல ஆல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, எல்லா டைப் ஆஃப் மாடலும் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுல எல்லா டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கும். டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும், லெவல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து சார்ட் அவுட் பண்ணி முடியும். இது வந்து உங்களுடைய டியூட்டி. இது கரெக்டாக முடிச்சிடணும். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன மேக்ஸ் டாபிக் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுங்கன்றதை கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. இந்த டாபிக் முடிச்சிருக்கேன்றதை கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. போன வீக்கோட ஷெட்யூல நான் பார்க்கும்போது என்ன கிளியரா பார்த்துருந்தேன் அப்படின்னா, பாலிட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நான் வந்து ஃபுல்லாக கொடுத்து வச்சிருந்திருக்கேன். சரி, அதுதான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தேன். அதனால கம்ப்ளீட் பண்ண முடியல சார், பாதி தான் பண்ணியிருக்கேன்றது எல்லாரோட கமெண்ட்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. பாதி தான் படிக்க முடிஞ்சு, ஆனால் கொஞ்சம் ரைட்டராக கொடுங்க அப்படின்றது. சரி, ஓகே. அது கொஞ்சம் நீங்கள் 2 or 3 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 or 3 டேஸ் எடுத்துட்டு அது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பட் இந்த வீக்கான பிளான் உங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்க. இதில் வேற என்ன பண்ணணும் பார்க்கலாம். போன வீக்கோட ஷெடியூல்ல பாலிட்டியில செகண்ட் சாப்டர் வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன். யூனிட் 2 இருக்குல்ல, யூனிட் 2 பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சிட்டிசன்ஷிப் வரைக்கும் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து இன்னொரு 3 பார்ட் படிக்க போறோம். ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். பகுதி 3ல இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? பகுதி 3ல டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. அதே வந்து பார்த்தா அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தா பகுதி 4A அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுன்றது பகுதி 4. சரிங்களா? 3, 4, 4A. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற ஒரு 3 டாபிக். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் படிக்கணும். இதை கூட சேர்ந்து என்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னா, டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் ரிலேட்டடா ஒரு 4 கேசஸ் இருக்கு. இந்த கேஸ் லாஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்க்கும் சேர்த்து கேஸ் லாஸ் இருக்கு. சரிங்களா? அந்த கேஸ் லாஸும் நீங்க படிக்கணும். செண்பகம் துரைராஜன் கேஸ் அதை நீங்க படிக்கணும். கேசவநாத பாதி கேஸ் வந்து பார்த்து படிக்கணும். மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து பார்த்து படிக்கணும். மேனகா காந்தி கேஸ் படிக்கணும். கோபாலன் கேஸ்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க படிக்கணும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்க வந்து இது கூட சேர்த்து படிச்சிடணும். சொல்றது புரியுதா? இந்த கேஸ் லாஸையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். மொத்தம் 3 டாபிக்ஸ் வந்து பார்த்தா அந்த பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் 5ல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் போன வீக்கோடைய பிளான் வந்து கொடுத்துருந்தேன். அதே யூனிட் 5ல தான் வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் இருக்கு, இந்திய பொருளாதாரம் இருக்கு. இந்திய பொருளாதாரத்தில் ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக் அந்த வீக் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் ஒரு பாயிண்ட். 5ஆண்டு திட்டம், சரிங்களா? 5 இயர் பிளான், அதோடைய அசஸ்மெண்ட் ஒன்று. அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன், திட்டக்குழுவும் நிதி ஆயோகம். சரிங்களா? இது எல்லாம் வந்து பார்த்தா ஃப்ரீக்வெண்டா அப்பப்போ வந்து பார்த்தா கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டே தான் வரும். ஸோ எக்கனாமிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன்றது இந்த ஏரியா தான். எக்கனாமிக்ஸோட அந்த சிலபஸோட இன்ட்ரோடக்ஷன் இதுதான். ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேருந்து நம்ம போகலாம். சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன்லேயே போகலாம். ஏன்னா அடுத்த வீக்கோட பிளான்ல வந்து பார்த்தா நான் பேங்கிங் சம்மந்தப்பட்ட ரிசர்வ் பேங்க் இருக்கல, ரிசர்வ் பேங்க், ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி வந்து நெக்ஸ்ட் வீக்கோட பிளான்ல நான் கொடுக்குறேன். இதுல வந்து பார்த்தா பேசிக்கா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு புரிதல் உண்டாகிறதுக்காக இந்த டாபிக் வந்து நம்ம எடுத்துட்டு போய் நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஸோ இவ்வளவுதான் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் தான் வீக் 2க்கான பிளான். உங்களுக்கு இந்த வீக் 2க்கான பிளானை நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த வீடியோ கீழே நீங்கள் போட்டுருங்க. மறக்காம வந்துட்டு இந்த டாபிக்லாம் முடிச்சுட்டேன்னு சொல்லி அட்லீஸ்ட் சொல்லிடுங்க. அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்து வந்து நான் லைவ் இன்ட்ராக்ஷன் வைக்கலாமா வேணாம்னு ஆனால் முடிவு பண்ணணும். பட் நீங்கள் நிறைய பேர் ரெஸ்பான்சிவாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக எவ்ரி வீக் வந்து பார்த்து வீக்கெண்டில் ஏதாச்சும் ஒரு உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ராக்ஷன் செஷன் வச்சுக்கலாம். லைவ் செஷன் வச்சுக்கிட்டு நான் கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. இல்லை நீங்களும் கொஸ்டின் கேளுங்க. அதுக்கு என்ன வந்து விளக்கம் தரணும், விளக்கத்தை நானும் கொடுக்குறேன்.
ஓகேவா? இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்கலாம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை வழி நடத்தணும். ஒரு பக்கம் நான் கொண்டு போகிறதுக்கு பிரச்சனை கிடையாது. என்னை கொண்டு போக வைக்க வேண்டியது உங்களோட கடமை. நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். நான் அதை சொல்கிறேன் சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இந்த வீக் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க சரிங்களா? எலெக்ஷனாக போய் முடிஞ்சிச்சுல்ல, இந்த வீக்கில் வந்து பார்த்தா எந்த பெரிய வேலையும் இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா டைம் யூஸ் பண்ணி இந்த ஷெட்யூல் முடிச்சிருங்க. ஈஸி தான் அது. போன வாரம் கொடுத்த மாதிரிலாம் இல்லை, இந்த வாரம் ஈஸியாக தான் கொடுத்துருங்க. இதை முடிங்க. அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கிடைக்கும் பொழுது ரெஸ்பான்சிவும் பார்த்துக்கிட்டு ப்ரீவியஸ் கொஷின் நிறைய வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ.